செய்திச் சுருக்கம். பிரபாகரனின் பிறந்த நாளுக்கு சமூக வலைத்தளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணை. அனுர அரசிலும் தொடரும் அச்சுறுத்தல். தமிழரசுக் கட்சிக்குள் வலுக்கும் உள்வீட்டு குழப்பங்கள். மாவையை கடுமையாக விமர்சிக்கும் சாணக்கியன். கனடா சென்ற ஸ்ரீதரன். குகதாசனம் தமிழர் அமைப்புகளுடன் தனித்தனி சந்திப்பு. கடல் கடந்தும் விரிசலடையும் தமிழரசின் உள்ளக மோதல். சனநாயக மக்கள் முன்னணி கட்சியின் புதிய துணைத் தலைவராக பரத் அருள்சாமி நியமனம். தமிழரசுக் கட்சியின் பேச்சாளராக யாரும் நியமனம் செய்யப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் தெரிவித்தார். வவுனியாவில் அதிக பனிமூட்டம். போக்குவரத்தை மேற்கொள்வதில் வாகன சாரதிகள் அவதி. இலங்கைக்கு பிரிக்ஸ் உறுப்புரிமை பெற்றுக்கொள்ள உதவுமாறு இந்திய பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளதன் மூலம் ஜனாதிபதி இலங்கையை இழிவுபடுத்தியுள்ளார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான டியு குணசேகர தெரிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தில் சீனாவின் மிதக்கும் மருத்துவமனை. மகா செய்யுரே மருத்துவமனை என அழைக்கப்படும் சீனாவின் பீஸ் ஆர்க் இராணுவ மருத்துவமனை கப்பலே கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கனடாவின் அமைச்சரவையில் பூர்வீக குடிகள் உறவுகளுக்கான அமைச்சராக அங்கம் வகிக்கும் ஈழத்தமிழரான ஹரி ஆனந்தசிங்கரி அவர்களுக்கு புதிய அமைச்சரவை மறுசீரமைப்பின் மூலம் வடக்கு விவகாரங்களுக்கான அமைச்சராகவும் மேலதிக அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது. இவர் தமிழர் விடுதலை கூட்டணியின் மூத்த தலைவர் வீரசிங்கம் ஆனந்தசிங்கரி அவர்களின் புதல்வர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 43 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு குவைத்தில் உற்சாக வரவேற்பு. பிரேசிலை உலுக்கிய சாலை விபத்து. லாரி மீது பஸ் மோதியதில் 37 பேர் பரிதாப பலி. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.